வாங்க இப்போ இந்த சம் பார்ப்போம். இந்த சம் ப்ரீவியஸ் இயர் கேட்ட குரூப் டி எக்ஸாமோட கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். இஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 then BC is equal to 2x and AC is equal to 4x minus 5, then for what value of x does B lie on AC கேட்டிருக்கான். அதாவது ஏசின்னு ஒரு லைன் இருக்கான். இந்த ஏசி லைனுக்கு நடுவில் பி லை ஆன் ஏசி பி இருக்குது. ஏபியோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 3a, அதேமாதிரி பிசியோட வேல்யூ 2x. இந்த மொத்த லென்த்தோட வேல்யூ 4x மைனஸ் 5ன்னு கொடுத்துட்டோம். நமக்கு தெரியும் ஏபி ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி. இந்த ரெண்டு லென்த்தையும் கூட்டினா தான் இந்த டோட்டல் லென்த் வரும். அதுதான் அங்கே இப்படி எழுதியிருக்கு. அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படி எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஏபிக்கு எக்ஸ் ப்ளஸ் 3a, பிசிக்கு 2x, ஏசிக்கு 4x மைனஸ் 5. அப்புறம் 3x ப்ளஸ் 3 4x மைனஸ் 5 எக்ஸ்லாம் ஒரு பக்கமும் வேல்யூலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் கிடச்சிருச்சு. வாங்க இப்போ இந்த சம் பார்ப்போம். இந்த சம் ப்ரீவியஸ் இயர் கேட்ட குரூப் டி எக்ஸாமோட கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். If AB is equal to x plus 3, then BC is equal to 2x and AC is equal to 4x minus 5, then for what value of x does B lie on AC கேட்டிருக்கான். அதாவது ஏசின்னு ஒரு லைன் இருக்கான். இந்த ஏசி லைனுக்கு நடுவில் பி லை ஆன் ஏசி பி இருக்குது. ஏபியோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 3a, அதேமாதிரி பிசியோட வேல்யூ 2x. இந்த மொத்த லென்த்தோட வேல்யூ 4x மைனஸ் 5ன்னு கொடுத்துட்டோம். நமக்கு தெரியும் ஏபி ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி. இந்த ரெண்டு லென்த்தையும் கூட்டினா தான் இந்த டோட்டல் லென்த் வரும். அதுதான் அங்கே இப்படி எழுதியிருக்கு. அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படி எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஏபிக்கு எக்ஸ் ப்ளஸ் 3a, பிசிக்கு 2x, ஏசிக்கு 4x மைனஸ் 5. அப்புறம் 3x ப்ளஸ் 3 4x மைனஸ் 5 எக்ஸ்லாம் ஒரு பக்கமும் வேல்யூலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் கிடச்சிருச்சு.